பிளாக் செயினும் கிரிப்டோனும் தான் இனிமேல் இந்த உலகத்தை ரூல் பண்ண போகுது. அதில் யாரெல்லாம் முன்னோடியாக இருக்காங்களோ அவங்க வெல்த்தியாக செட்டில் ஆகிட்டு இருக்காங்க. மிகப்பெரிய, அதாவது ஆண்டர்பனரில் மிகப்பெரிய கோடீஸ்வரன், அதாவது மில்லியனியர், பில்லியனியர், ட்ரில்லியனியர் என்ற வர்க்கத்தை தாண்டி மிகப்பெரிய உச்சத்தை அடைஞ்சிட்டு இருக்காங்கன்னா ஏர்லி அடாப்ஷன் தான் வந்து மிகப்பெரிய அளவில் பார்த்துட்டு இருக்காங்க. இன்றைக்கி பெரிய விஐபி செக்மெண்ட் படித்த மற்ற கூட்டம் கூட இந்த அறியாமை, இந்த டெக்னாலஜி என்ற அறியாமையில் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க ஸ்டில். ஏன்னா இன்றைக்கி இந்தியாவில் தான் அதிகமான யூசர்ஸ் இருக்காங்க, 10 கோடி யூசர்ஸ் இருக்காங்க. அப்படி இருந்தும் நம்ம தான் நம்பர் 1 நிலையில் இருக்கோம் அந்த கிரிப்டோ துறையிலையும், இந்த பிளாக் செயினில் அடாப்ஷன்லையும். அதுலேயும் கவர்மெண்ட் சார்ந்த விஷயத்தை நம்ம எக்ஸ்சேஞ்சு மூலமாக ஒரு யூனிக்காக எத்திக்காக என்ன கொண்டு வந்திருக்கேன்னா, கவர்மெண்ட் இன்றைக்கி என்ன டிசைனிங் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களோ இந்த எக்ஸ்சேஞ்சுக்கு, அதாவது இந்த இண்டஸ்ட்ரிக்காக, அதெல்லாம் நம்ம எக்ஸ்சேஞ்சில் அடாப்ட் பண்ணிட்டு வர்றதை எத்திக்காக கொண்டு போய் ஸோ கவர்மெண்ட்டுக்கு முறையான இன்கம்மை ப்ராப்பராக கொண்டு வரதுக்கான அடாப்ஷனில் வந்து நாங்கள் அறம் சார்ந்து எங்க அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் இந்த தொழிலுக்கு வந்ததுனால எங்களையும் இன்னும் அறமாக மாற்றிக்கணும். அதை தாண்டி இந்த உலகத்தில் அறமாக செயல்படுறதுக்கான வழிமுறைகளை ஃபாலோ பண்ணுற அந்த பய உணர்ச்சி தான் எங்களுக்கு இந்த தொழிலை கொடுத்துருக்கு. கற்க கசடர கற்பவை, கற்றபின் நிற்க அதற்கு தக, இந்த ஒரு வார்த்தையை ஃபாலோ பண்ணி எந்த ஒரு தொழிலில் செயல்பட்டாலும் மிக சிறப்பாக நம்ம சக்ஸஸ் பண்ணலாம்.